அபிராமி அவர்களும் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்து வாழலாம். ஸோ நீ வந்து உன்னுடைய கணவரையும் சரி உன்னுடைய குழந்தைகளையும் சரி நீ கொன்னுட்டு வந்துட்டு நம்ம வந்து ஊரை விட்டு போயிட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு அபிராமி அவர்களும் வந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தன்னுடைய கணவர் தன்னுடைய 2 பசங்களுக்கு வந்து நைட் அந்த குடிக்கிற அந்த பாலில் வந்து தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பாலை வந்து கொடுக்குறாங்க. 3 பேருமே அதை குடிச்சிட்டு வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில தான் வந்து அபிராமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னா தன்னுடைய பெண் குழந்தை வந்து அதாவது கார்னிகா அவர்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவரும் அஜய் அவர்களும் வந்து அதாவது தன்னுடைய பையனும் வந்து எந்திரிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு உடனே ஷாக். அப்பவே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க தன்னுடைய பெண் குழந்தை கார்னிகா வந்து இறந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மேபி அந்த டோசேஜ் அப்படிங்கிறது அவங்க கொடுத்தது மேபி கம்மி லெவலாக இருந்திருக்கலாம். அதனால எழுந்திரிச்சிட்டாங்க. இவன் மறுபடியும் உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.